ஹலோ காய்ஸ், வழக்கம் போல் நம்ம மறுபடியும் கிராணிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. சரி, இன்றைக்கி நம்ம போட்டு எஸ்கேப் பண்ணி இந்த வீடியோ வந்து தப்பிக்கிறோம். அது சரி, இந்த வீட்டில் இருந்து தப்பிக்கிறோம். இது நம்ம கிராணியும் கிராண்ட்பாவும் சூற விட்றோம். அது எப்படினாலே தெரியாது. ஆனால் லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. மக்களே, நம்ம கரெக்டாக வீட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் வேறு எந்த கட்டி போய் வாங்கலாம் வாங்க போகலாம். மக்களே, நம்ம வேலை வந்தாச்சு. இங்கே மேலே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்கலாம் வாங்க. போட்டுக்கு அவ்வளோதான் மக்களே. போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு இடம் கிடச்சிருக்கு. பக்காவான ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு பொருள். இதை வச்சு நம்ம அது கிராண்ட் வைக்கிறப்ப முதல்ல சொட்டையில் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் வைக்கிறப்ப பட்டையாக நல்லா போக முடியும். ஏடா அப்போ தான் நல்லா தப்பிக்க முடியும் இந்த இடத்துல. இல்லை கீழே வந்து போட்டுருவான். சரி, இப்போ நம்ம ஷாக் தேடி அப்புறம் பண்ணலாம் வாங்க. டக்குனு போகலாம் மக்களே. நம்ம கிராண்ட் பாவுக்கு பார்த்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சு கிராண்டி போகுது. கேள்வி சொட்டக்கவி படி உனக்கு வச்சிருக்கடி ஆப்பு. அது பெரிய ஆப்பு, சின்ன ஆப்பு இல்லை, பெரிய ஆப்பு. மேலே சொட்டக்கவை சுற்றினே இருப்பான். வாங்க இங்கே இருக்கா பார்க்கலாம். நம்ம இது தேவையில்லை. இது இங்கே எடுத்துப்போ கிடையாது. டப்புனு கேன் இது பின்னாடி எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்காது. பார்க்கலாம் வாங்க. இது எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நம்ம யூஸ் ஆகும் மக்களே. வாங்க மக்களே, இங்கே தேடி பார்ப்போம். இங்கே ஒன்றும் கிடையாது. இது பிசி நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே நம்ம போய் ஷாக் கன் மேலே கிடச்சிச்சா ஃபஸ்ட்டு. ஷாக் கன், எலக்ட்ரிக் கன் கிடச்சிச்சு மக்களே. ஸ்டன் கன், சாரி மக்களே, ஸ்டன் கன் நான் பேர். மூக்கில் பேசவே முடியல. வராமல் இருக்க போடு. வாடா கிழவா, அடி வாங்கிட்டு போடா. உள்ளவா சொட்டையிலே இறங்கணுங்க. நான் செரிஞ்ச மாதிரி நான் சொட்டையிலே இறங்கணும். சொட்டை எப்பப்போலாம் இறங்குறோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மக்கள். ஏன்னு தெரில. அது கீயை போட்டுருவான். அப்புறம் அது சொட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு போட்டுருவான். இப்படி தான் பண்ண போகிறது இல்லை, சும்மா தான் அந்த கீ. சரி வாங்க போயிடலாம். இன்றைக்கி எல்லோரும் மாலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. என்ன மாதம்னா, அது என்ன மாதம் மறந்துடல. சாரி, செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம். எல்லா மாதம் கூட தெரியாத அளவுக்கு பைத்தியக்காரங்கிற பாருங்க. வருது கேள்வி போடு. இந்த மாதத்தில் எல்லோரும் நான் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எங்கள் அப்பா மாலை போட விளாண்டாரு. யார் தெரில. ரொம்ப வருத்தமான விஷயம். சரி வாங்க, செக்யூரிட்டிக்கு கீழே போட்டலாம், எடுத்து போட்டலாம் டக்குனு. மக்களே, இந்த போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒன்று நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு போட் கீ, போட் ஹேண்டிலு, கேஸ் கேனு, அது தெரியாது, அது கீ, பேட்டில் கீயோ அது ஏதோ கீ. அது காட்டுறேன். அது போட்டு அந்த ஒரு கேட்டு மாதிரி திறந்து போக வேண்டியதுதான். அந்த அது எதாவது தெரில, ஒரு அப்படியே வயர் அப்படியே எப்படி சொல்கிறது, அது மறந்துட்டே ரொம்ப நாளாச்சே சொல்லாடி. அது ஏதோ இருக்குங்க, ஒரு இன்ஜருக்கு ஏதோ வைப்பாங்க திருப்பி மாதிரி, என்னென்னு தெரில. அது சரி வாங்க, நம்ம இதை போட்டு இங்கே எதோ இருக்க பார்க்கலாம். கிரெனேடு நம்மளுக்கு தேவையில்லாத. முக்கில் பேசுகிற மக்களே, சுத்தமாக நான் முடியவே இல்லை. ஏன்னு தெரில. உங்களால் கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன். பலக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருக்கேன். அது போதும் எனக்கு. சரி மக்களே, இப்போ போகலாம் வாங்க. இங்கே எதோ கிடைக்குதாரு. சாரி கட்டிங் ப்ளஸ் எனக்கு வந்தேன். கட்டிங் ப்ளஸ் கீழே பார்த்தேன். நான் இது எதுவும் வளர்ந்துருக்கேன், ஏன்னு தெரில. சாரி வாங்க. இது மேலே வெட்டி நான் இங்கே எலக்ட்ரிசிட்டி எதுக்கு வெட்டுறதால பார்க்குறீங்க? சும்மா எல்லாம் வந்து பார்க்கலான்னு சும்மா தான் வெட்டினேன். சரி மேலே போகலாம் வாங்க. அதில் போட் எஸ்கேப்பெல்லாம் சப்ளை பண்ணிடலாம் மகளே. அது பெரிய விஷயமே கிடையாது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும். போட்டெல்லாம் ஒரு பேட்டரி இல்லை. சரி வாங்க, இது அந்த படத்துக்குள்ளே என்ன பார்த்துடலாம். விட்டு குத்து. அதில் ஹெலிகாப்டர் கீ மக்களே, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஹெலிகாப்டர் கீ வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். சரி ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம அதை ஸ்டன் கன் எடுத்துகிட்டு கீழே போவோம். ஆனால் மக்கள் சுத்தமாக பேச முடியுவாங்க என்னால். ஆனால் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். என்ன பண்ணுறது? உங்களோட இந்த வியூஸ்க்காக போடுறதா, இல்லை மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போகிறதா? மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் போடுறது. அதுதான் நல்லது நம்மளுக்கு. டோர் ஹேண்டில் நம்மளுக்கு தேவையில்லாதது. இங்கே ஒன்றுமே கிடையாது. ஓப்பன் பண்ணுறது அவ்வளோதான். இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வழிகள் எனக்கு நிறைய கிடைக்கும். டப்புனு இப்படி தான் பால் போடலாம். சேஃப் கீ நம்மளுக்கு முக்கியம் தான். டக்குனு போய் சேஃப் கீழே போடலாம் வாங்க. ட்ராப் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். கீ கேள்வி ஆடா மக்களே, ஒரு செகண்டில் கேள்வி என்னை அடித்து போட்டுருச்சு. எப்படின்னு தெரியலையே. சேஃப் கீ போட்டது தப்பா? கேள்வி அடியடா மாறுது, அமுக்கிற பண்ணுறது. இதை நம்ம முடிக்க ஸ்டன் கன் எடுத்து இந்த மண்டையை இறக்கினா தான் கரெக்டாக வரும்.
இது விடவே கூடாது. இதை விட்டுட்டா நம்ம அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ போயிட்டு கிளவியை போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கிளவி இருடி வரேன், வந்து மண்டையில் இறக்குறேன், நீ வெயிட் பண்ணு. எங்கே இருக்கிற நீ? சும்மா இதெல்லாம் இருக்குமானு நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்ல, சும்மா சும்மா நோண்டி பார்க்குறேன். ஏன்னு எனக்கு தெரில. சார் விடுங்க மக்களே, சேஃப்கி எங்கேயோ போட்டேன். கிழவி கூட எங்கேயும் சுற்றின்னு இருக்கும். அந்த குட்டி சைத்தான் எங்கேயாவது உட்காந்து இருப்பாங்க உள்ள, பின்னாடி உட்காந்து இருப்பான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டன் கண்டு இதெல்லாம் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ தான் அந்த கிழவி மண்டையில் போகிறது கரெக்டாக இருக்கும். வாங்கடி கிழவி, வா 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 போடுறேன் உன் மண்டையே. 100 ஆயுசு உனக்கு. சாரி தப்பாக சொல்லிட்டேன், 5 நிமிஷத்தில் போகிற நீ. 100 ஆயுசு இல்லை, -100 ஆயுசு. வாடி வாடி. ஃப்ரெஞ்சு ஒன்றும் ஃப்ரெஞ்சு வேணும்ல, வரேன். ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு போடுறேன், வெயிட் பண்ணி இப்பயே போட்டலாமா? வரட்டும் இப்பயே போட்டலாம் ஃப்ரெஞ்சதுக்கு. கிழவி வாடி ஏய் வாடி நீ வாடினா அதை கோத வரான் பாரு. வா அப்படியே வா கிழவி, வா எடுத்து அவ்வளோதான். அழுத்திப்பிடி பூயேசா. ஐயோ டைலாக் மாறிட்டேனே, கொடுங்க. ஆடா பாவி, எடுத்தாச்சு மக்களே. அவ்வளோதான் போங்க. இப்போ நேராக போயிட்டு மக்களே, வாங்க மக்களே, போகலாம் வாங்க. சேஃப்கி எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியல, அவன் டக்குன்னு மறந்துட்டேன். கிழமை வாடா. அவ்வளோதான் போடு. நீ டான்ஸ் என்ன இரு, ஊச்சிக்கு ஏன் அவ்வளோதான். டான்ஸ் என்ன இருப்பான் நம்ம தலைவன். வெஞ்சு கச்சிச்சு போடுங்க. வெஞ்சு எடுத்து போட்டுடலாம். அவ்வளோ இவ்வளோ வெஞ்சு தேடிட்டு தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சேஃப்கி போடலாம் வச்சு முன்னாடி. எப்படியாவது 2 நிமிஷம் கிழமை வரமாட்டான். கிழமைக்கும் வரமாட்டான். போட்டு தள்ளியாச்சு 2 பேரையும். போட்டு தள்ளது யாருன்னு கேட்டால் உல்ஃப் தமிழ் கேமிங்னு சொல்லுங்கள். அடப்பாய், உன் வாழ்க்கையை ரொம்ப மோசமாகிடுச்சுடா. என்னடா பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். சொல்ல பாருங்க, அது பேர் எதுன்னு ப்ளக்கு. இது ப்ளக்கு போட்டு தான் நம்ம அது போட் எஸ்கேப் பண்ண முடியும். இதுதான் சொன்னேன், அது பேர் நான் மறந்து போயிட்டேன். ஸ்பார்க் ப்ளக்கோ ஸ்பைடர் ப்ளக்கோ இருக்கணும். போடுங்க. கீழே நம்ம 2 போட்டுக்கு போட்டாச்சு. ஸ்பைடர் ப்ளக் ஏதோ கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, போயிட்டு இன்னும் முக்கியமான அத்தாவசியங்களை தேடி வாங்கணும். அத்தாவசியமோ அது தெரில. கொடுங்க. முதல்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸு போய்ட்டு வேறு எதாவது கடையை தான் பார்க்கலாம். இவனுக்கு போட்டு ஹேண்டில் வேணும். அப்புறம் இன்னொன்று தான் வரும், இதெல்லாம் வேணும். கேஸ் கேன் வேணும். அவ்வளோதான். இது போட்டுருமா? ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி வச்சிரு, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வச்சு அந்த குட்டி பையனை போட்டு நான் முடிஞ்சுது. நம்ம போயிட்டு அதை போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். வாங்க எடுத்துடலாம். பையனை போட்டு அவங்களுக்குள்ளே அந்த உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, அதை போட்டு எடுத்து முடிச்சு அவ்வளோதான், முடிச்சுட்லாங்க. வாடா மணி லிட்டர் ஓடுறான் அப்படி 4 காலில். 4x4 சாரி 4x4 க்ரோபார். ஓகே பார்க்குது பாரு, பார்த்துட்டே தான் இரு. நான் இப்போது தான் பார்த்துருக்குறேன், இது மாதிரி தான் பார்த்துருக்குறேன். எல்லாரும் மூஞ்சிலும் இப்படி காட்டை விட்டு போயிடுறேன், அவ்வளோதான். வர சொல்லடி பழக மக்களே. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு மக்களே வீடியோ போட்டு, ஏன்னு தெரில, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாலே நம்மளால் வீடியோ போட முடியுதே. அது என்னன்னு கேட்காதீங்க. நேற்று கழிவு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்தாலே டப்புன்னு போட்டுட்டு வாங்க முப்பியான வாசிக்கலாம். சொல்லலை. போடு. எடுத்துச்சு சேச்சி ஸ்பார்க் பிளக். இந்த மாதிரி தான் மக்கள் திக்கினே இருக்கு, ஏன் தெரில, வாய் திக்கவாய் ஆகிடுச்சு. வாங்க முதல்ல கிழமை வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிழமை இங்கே என்ன இருக்குது இங்கே பார்த்து மறந்தே போயிட்டேன் பார்க்கறதுக்கு. போட் ஹேண்டில் போட் ஸ்டேரிங். ஷார்ட்கட்டு தான் ஆசை தான், ஆனால் ஷார்ட்கட்டு வேணால் தேவையில்லையே. அதுதான் இது இருக்குல்ல, இதுவும் அதே மாதிரி தான். ஷார்ட்கட்டுக்கு புல்லட் போயிட்டே இருக்கும், இது இன்ஃபினிட்டியாக வந்துட்டே இருக்கும், அவ்வளோதான். வர்றதும் இல்லை. நினைக்கிறேன் வாங்க, கிழமை வருவான். அப்புறம் அது போட்டால் என்ன மக்களை பண்ணுறது? சரி வாங்க மக்களே, சேப்பு பார்க்கலாம், எதாவது கிடையாது தானே. கேஸ் கேன்.
ஊ நம்மளுக்கு தேவையானது முக்கியமானது 2 கடிச்சிச்சு மக்களே. போட் கீ, ஸ்பைடரு, கேஸ் கேனு அப்புறம் அந்த இது கீ மட்டும் தான் மக்களே நம்மளுக்கு. அந்த கீ போட்டுறணும் கடைசியா. குரோபார் இருக்க வரைக்கும் பயம் இல்லை. போட்டுட்டு எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். இங்கே தான் கிடைக்குமா? கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோவிந்தா கோவிந்தா தான். இவனுக்கு கோவிந்தா போட்டு அந்த சொட்டை கோவிந்தா போட்டு நம்ம போக வேண்டியது தான். கோவிந்தா 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 கோவிந்தா. வாடா சொட்டா, உன் மண்டையில போட வேண்டாம் பட்டா. கீழே போடலாம் வாங்க. அப்படி நேரத்தில் மட்டும் கீழே வந்து அடிச்சுட்டாங்க. என்ன மக்களே பண்ணுறது? சூப்பராக கிளம்ப போகிறா. வாடா வாடா கிளம்ப கிளம்ப வாடா வாடா. கிளம்புன்னு சொல்லணும். 100 ஆயுசு மைனஸு, 100 ஆயுசு ப்ளஸ்ஸு மக்களே மைனஸ். அவனுக்கு எப்பவுமே சாவது நம்ம கையில் தான். வரான் சொல்லலை போடு. வாடா டே. 2 கிழவி எத்தனை வருஷமாக வாழ்றீங்கன்னு தெரில. 100 வருஷமாக வாழ்வீங்க. இப்போ -100 ஆகும் போது பாருங்கடா. 100 வருஷமாக வீட்டில் வாழ்ந்தவங்க பண்ணுறீங்கன்னு தெரில. வேஸ்ட்டு தான் நீங்கள் வாழ்கிறது. என்ன பண்ணுறது? வாங்க மக்களே ஸ்டெப்புன்னு போயிடலாம். போட்டுரு. அவ்வளோதான் மக்களே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கடை போகலான்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கிழவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் கேன் எடுத்துகிட்டு போட்டு கீழே போட்டால் கேஸ் சிலிண்டர் வந்துடுமா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீ மட்டும் தேவை. அந்த கீ மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லக்கே. கிட்டத்தட்ட எல்லாமே போட்டாச்சு. அந்த கீ தர்றது தான் பெரிய விஷயம். இதுலேயே இந்த பெரிய விஷயத்த முடிக்க தான் இந்த ஜோகேஷ் வந்திருக்கேன். சாரி உல்ஃப் தமிழா கேமிங் வந்திருக்கேன். நான் தான்டா அது தெரியும்ல. ஆனால் மக்களே எனக்கு உண்மையான பேர் வந்து ஜோகேஷ். என் பேர் வினோதமாக தான் இருக்கும். ஆளு தான் வினோதமாக இருக்கும். பேர் தான் வினோதமாக இருக்கும். செய்யலைனா பக்காவாக இருக்கும். சொல்லலை மூக்கு கூட உசுந்து பாமாட்டோம். எனக்கு யாரா தெரியல மக்கள். இந்த கிழமை மாரியே ஒரு பயமாகுது. டப்பு பின்னாடி போட்டுருது எப்படியே தெரில. அவன் பிள்ளைய மட்டையாக்கிச்சு. சொல்லலை போடுது பாரு. கூட்டம் மட்டும் கூட்டம் அப்படி இருந்து போடுது. வாமா பின்னல் அப்படின்ற மாதிரி. கிராணி போயிடுச்சு. கிழவி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுத்துக்கும் உதவாது. குரோபார் எடுத்து இப்போ போட வேண்டியது. டப்பு போடு அப்படி ஃபஸ்ட்டு கீழே எதாவது பார்த்தலாமா? இப்போ எங்கே கிட்ட இருக்குது? ரொம்ப கிட்ட. ரொம்ப கிட்டையான பொருட்கள் என்னன்னா இங்கே இருக்குது. இங்கே இருந்தாலுக்கு எனக்கு சம்மந்தமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையில்லை. வாங்க மக்களே மேலே போய் பார்ப்போம். கிழவ மாதிரி டவுட் ஆகுது. கிழவா டப்புன்னு வந்துட்டாங்கடா மக்களை போட்டுருங்க. இப்போ லைட்டாக பயமாக தான் இருக்குது. இடம் தெரில. இந்த கிழவி நம்பவே கூடாது மங்களே. டப்புன்னு பின்னாடி வந்து வச்சிடறாங்க. எப்படின்னு தெரில. வாங்க மக்களே அங்கே ஒரு டோர் இருக்குது. டப்புன்னு பார்த்துடலாம். டோருன்ற மாதிரி கிடச்சிச்சு மக்களே. இதான் சொல்ல பேட்லாக்கி. இது எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு வச்சுட்டோடா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கிழவரான் வாடா கிழவாடே. இதயத்துக்கு திரும்பி பார்க்குறேன்னு எனக்கு தெரில. திரும்பி பார்த்துறேன். கிழவன் வந்துருக்கிறான். டக்குனு கண்ணடு. வாடா. அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது நம்மள. மக்களே போட்டாச்சு. தப்பிக்கலாம் வாங்க. ஆமாங்க எல்லாமே கிடச்சிருச்சு. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கீழே மட்டும் போட்டு தள்ளலாம். வசதியாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்.
இல்லை தப்பிச்சிடலாமா? முதல்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிடலாம். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே திகடி ஓப்பன் ஆயிடுச்சு. இது தேவை. இதுக்கு போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சு போயிடலாம். போட்டு எல்லாம் போட்டானா கரெக்டாக வந்துடும். அப்படியே ஏமா அட கேள்வி. நான் அப்பயே சொல்லலாம்ல மக்களே, திருட்டு கேள்வி மக்களே. இந்த திருட்டு கேள்வியை நம்பவே முடியாது. பின்னாடி இந்த அடிக்குன்னு சொன்னல, இதோ அடிச்சிச்சு பாருங்களேன். இதுதான். இதுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கதே ஆகணும். ரிவெஞ்ச் எடுக்கிறோம். அசிங்கப்படாமல் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். மறுபடியும் அடிச்சு தான் 4வது நாள் அசிங்கமாக போயிடும். இது முடிக்கிறது ஏன் தேவையில்லாமல் போய் செத்துற மக்களே. என்னத்தான் பிரச்சனை. இப்போ கூட எப்படி இருந்தாச்சுன்னு கூட தெரில. சவுண்ட் போட்டு விஷயத்துக்கு அது வந்து அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்திருக்கேன் நான் மெட்டல் ஆட்டம். வாங்க மக்களே. விட்டுறவாப்பா அப்பாய். கிழவன் அடிக்க வந்தா கிழவி அடிக்க வந்தா கிழவன் வந்து அடிக்கிறான். கிழவன் அடிக்க வந்தா கிழவி வந்து அடிக்குது. இப்போ யார் தான் என்னதான் அடிக்குது? அப்பா இதை வேணா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலங்க. போய் அப்படியே எப்படி பார்த்தீங்களா நீங்கள்? அப்படியே சுட்டுட்டேன், மாற்றி சுட்டேன். இல்லைனா சமைச்சிருப்பேன். இதுமாதிரி நான் நம்புற மாதிரி இல்லை. நான் கீழே போய்ட்டு எல்லாம் எஸ்கேப் போட்டு போயிடறேன். போங்கடா பாய்க்கலாம். இதுங்க இருக்குதா? ஸ்பார்க் பிளாக் புக் போடாச்சு. கேஸ் ஃப்ளை. நான் தப்பிக்கிற மக்களே. எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. தாயெல்லாம் சேர்த்துறேன். ஏற்று கிரீன். அவ்வளோதான். தேவை வச்சுருக்கேன். இப்போ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் மக்களே. அது கேள்வி கேள்வி பார்க்குறது வரும். முட்டா பசங்க. அது என்ன ஜந்து? எல்லாமே முட்டா பசங்க. அதான்டா வில்லனே, அதான்டா ஹீரோ. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.